சிங்கராஜா, எதுக்கு இப்படி கத்துக்கிட்டே இருக்கீங்க? என் கால் ரொம்ப வலிக்குது, ரொம்ப வலிக்குது. எப்பல இருந்து உங்களுக்கு கால் வலிக்குது சிங்கராஜா? உண்மை சொல்லுங்க, ஏதாவது அடிபட்டிருக்கா? எனக்கு ஒன்றும் அடிப்படவே இல்லை. இது எனக்கு ரொம்ப நாட்களா இருந்து இருக்கு. இதுக்கு தீர்வு கூட எனக்கு தெரியும். அது ராத்திரி நேரம். சிங்கம் வேட்டையாடுறதுக்காக பதுங்கி காத்திருந்துச்சு. அப்பதான் அங்க ஒரு மான் நின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லி சிங்கம் மான தாக்குறதுக்காக வேகமா பாஞ்சு போச்சு. ஆனா சிங்கத்தோட ஒரு கால் ஊனமுற்ற கால் அப்படிங்கறதுனால மானுக்கு கொஞ்சம் முன்னாடியே பாவம் சிங்கம் தரையில விழுந்துருச்சு. இருக்கட்டும், பரவாயில்ல. ஊனமுற்ற சிங்கம் வேட்டை ஆடாது. நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டே இருக்க? அத கேட்டதுமே சிங்கத்துக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. அந்த மான் அங்கிருந்து தப்பிச்சு ஓடியே போச்சு. அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு கொம்பு வச்ச மான் வந்துச்சு. சிங்கராஜா, எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு? முதல்ல உங்க காலை சரி பண்ணிக்கோங்க. என்னால இந்த காலை எப்படி சரியாக்க முடியும்? இது பிறந்ததுல இருந்து இப்படிதான் இருக்கு. இது கண்டிப்பா முடியும். இந்த காட்டிலேயே ரொம்ப பாவமான ஒரு விலங்க நீ கொன்னு சாப்பிட்டா உன்னோட இந்த ஊனமெல்லாம் சரியாயிடும். என்ன நிஜமாவா? என்னோட ஊனம் சரியாயிடுமா? ஆமா, நீங்க நம்பலன்னா ஒரு வாட்டி பண்ணி பாருங்க. அத கேட்டு சிங்கம் ரொம்ப கருணையுள்ள விலங்க தேடி போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சிங்கம் ஆத்துல தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்த நரிய பாத்துச்சு. அப்ப அங்க ஒரு ஜீப்ரா வந்துச்சு. சிங்கி நரி, எனக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுது. என் குழந்தையோட உயிர் ஆபத்துல இருக்கு, சீக்கிரமா வா. என்னது, குழந்தையோட உயிர் ஆபத்துல இருக்கா? சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி நரி ஜீப்ரா கூட போச்சு. சிங்கராஜாவும் அவங்களுக்கு தெரியாம பின்னாடியே நடந்து போச்சு. அவங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்தாங்க. ஜீப்ராவோட குழந்தை ஒரு மலைக்கு மேல ஏறி கீழே விழுற நிலைமையில இருந்துச்சு. கீழே நிறைய விலங்குகள் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அட, இத சீக்கிரம் காப்பாத்தலன்னா விழுந்து செத்து போயிடுமே. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அதனால தான் உன்னை கூப்பிட்டோம். சரி சரி, எல்லாரும் கவனமா கேளுங்க. உங்களால முடிஞ்ச வரைக்குமே எவ்வளவு புல்ல பறிச்சு எடுத்துட்டு வர முடியுமோ பறிச்சு எடுத்துட்டு வாங்க. அத சரியா அந்த மலைக்கு கீழே நாம போட்டு வச்சிடணும். அத கேட்ட எல்லா விலங்குகளும் பக்கத்துல இருக்கிற இடத்துல இருந்து புல்லு பறிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே நிறைய புல்ல பறிச்சு எடுத்துக்கிட்டு போய் சரியா அந்த மலைக்கு கீழே இருக்கிற இடத்துல போட்டுட்டாங்க. அப்ப அந்த குழந்தையும் புல்ல பார்த்து அந்த புல்லுல எகிரி குதிச்சுது. ஏ குழந்தை! குழந்தை புல்லு மேல விழுந்ததுனால அதுக்கு அடி எதுவும் படல. அப்பாடா, நல்ல வேளையா என் குழந்தைக்கு எதுவும் ஆகல. அடேங்கப்பா நரிய, நீ ரொம்ப புத்திசாலி, அப்புறம் கருணை உள்ளவ. அடேங்கப்பா. அப்போ சிங்கராஜாவோட காதுல ஒரு வார்த்தை தான் விழுந்துச்சு. கருணை உள்ளவனா? அப்போ சிங்கராஜாவோட மூளையில ஏதேதோ யோசனைகள் வர ஆரம்பிச்சுது. அப்போ ஒரு நாள் சிங்கம் ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சுது. இது சிங்கராஜா கத்துக்கிட்டே இருக்கு. எல்லாரும் சிங்கராஜா கிட்ட போனாங்க. என்னாச்சு சிங்கராஜா, எதுக்கு இப்படி கத்துக்கிட்டே இருக்கீங்க? என் கால் ரொம்ப வலிக்குது, ரொம்ப வலிக்குது. எப்பல இருந்து உங்களுக்கு கால் வலிக்குது சிங்கராஜா? உண்மை சொல்லுங்க, ஏதாவது அடிபட்டிருக்கா? எனக்கு ஒன்றும் அடிப்படவே இல்லை. இது எனக்கு ரொம்ப நாட்களா இருந்து இருக்கு. இதுக்கு தீர்வு கூட எனக்கு தெரியும். அப்படின்னா இது வரைக்கும் நீங்க ஏன் இன்னும் அமைதியா இருக்கீங்க? அது எதுக்குன்னா, அதுக்கு யாருமே ஒத்துக்கவே மாட்டாங்க, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. சிங்கராஜா, என்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்காக நான் அந்த வேலையை கண்டிப்பா செய்றேன். எங்க பாட்டி என் கனவுல வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம காட்டுல மரணத்தோட குகை இருக்குல்ல, அதுக்குள்ள விடுற ஒரு மாதுளை பழத்தை இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே கெட்டது பண்ணாத ரொம்ப ரொம்ப கருணை உள்ள ஒரு ஆளு மட்டும்தான் எடுத்துட்டு வர முடியும்னு சொன்னாங்க. அந்த மாதுளை பழத்தை சாப்பிட்ட உடனே நான் சரி ஆயிடுவேன். என்னோட ஊனம் கூட முழுமையா சரி ஆயிடும். சிங்கராஜா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நான் அந்த குகைக்குள்ள போய் நீங்க கேக்குற அந்த மாதுளை பழத்தை பறிச்சுட்டு வரேன். அப்ப அங்க இருக்கிற வயசான விலங்கான கரடி சொல்லுச்சு. அந்த குகையை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டு இருக்கு. ஆனா சிங்கராஜா சொல்ற மாதிரி எந்த கதையும் நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஆனா அங்க இருட்டா இருக்கும், அது மட்டும்தான் எனக்கு தெரியும்.
சிங்கராஜோட தாத்தா அவருடைய கனவுல வந்து சொல்லிருக்காருன்னா அது நிச்சயமா பொய்யா இருக்காது. நான் அங்க போயிட்டு வரேன். அத கேட்டு அந்த வயசான கரடி ரகசியமா சிங்கராஜாவை பார்த்துச்சு. அது மனசுல ஏதோ இருந்துச்சு. சிங்கராஜாவை பார்த்து அந்த கரடி சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி, நான் இப்பவே கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லி நரி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மத்தவங்க எல்லாரும் கூட அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சிங்கராஜா தனியா தான் இருந்துச்சு. அப்பதான் அந்த மான் அங்க வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நீங்க உங்க வேலைய முடிக்க போறீங்க போல. ஆமா, எல்லாரும் நம்புற மாதிரி ஒரு பொய்ய சொல்லிட்டேன். அந்த கருப்பு குகைக்கு போயிட்டாங்க. அந்த கருப்பு குகைக்குள்ள போகும்போது நான் அதை பயன்படுத்தி அவங்கள நான் வேட்டையாட போறேன். அவங்க ரொம்ப பாவமா இருந்தாலும் கூட நான் அவங்கள கொன்னு சாப்பிட்டு சரியாக போறேன். இந்த பக்கம் நரி 4 மணி நேரம் கஷ்டப்பட்டு நடந்துதான் அந்த குகை கிட்ட போச்சு. அந்த குகைக்குள்ள பயங்கரம் இருட்டா இருந்துச்சு. கடவுளே, இந்த குகை ரொம்ப இருட்டா இருக்கு. ஆனா சிங்கராஜாவோட உயிரை காப்பாத்த நான் இதுக்குள்ள போய் தான் ஆகணும். சிங்கராஜா ஏற்கனவே குகைக்குள்ள அந்த நரிக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. நரி குகைக்குள்ள வர்றத பார்த்த உடனே சிங்கராஜா நரிய தாக்குறதுக்காக சரியான வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. பாவம் சிங்கராஜா வலியால எப்படி துடிக்குதோ என்னவோ. கடவுளே, இங்க என்ன ஆபத்து இருந்தாலும் சரி, ஆனா சிங்கராஜா கேட்ட அந்த மாதுளை பழத்தை மட்டும் நான் கொண்டு போயிடணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். அவருக்கு எல்லாமே குணமானதுக்கு அப்புறம் என் உயிரை கேட்டாலும் பரவாயில்ல, அந்த உயிரை கூட நான் கொடுத்துடுறேன். அதை கேட்டு சிங்கராஜா ரொம்பவுமே யோசிக்க ஆரம்பிச்சுது. அப்பதான் அந்த மான் அங்க வந்துச்சு. என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? போங்க, போய் வேட்டையாடுங்க. வேட்டையாடி சாப்பிட்டு உங்க ஊனத்தை சரியாக்குங்க. இவங்கள வேட்டையாடணுமா? நான் சொன்ன பொய்ய நம்பி இங்க வரைக்கும் வந்திருக்கா. சாவு இருக்குன்னு தெரிஞ்சாலும் கூட சாவோட குகைக்கு வந்திருக்கா. இப்போ அவளை நான் கொல்லணுமா? சிங்கராஜாவோட ஊனத்தை சரியாக்குறதுக்கு அவளை கொல்லணுமா? என்ன சொல்றீங்க? அட, அவளை வேட்டையாடு. உன்னோட ஊனம் சரி ஆகணுமா வேணாமா? அது என்னோட ஒரு நோய். கடவுள் நினைச்சாங்கன்னா அவங்களே என்னோட காலை சரியாக்கிருக்கலாம். கருணை உள்ளவரை கொன்னு நான் இதை சரியாக்கணுமா? அத கேட்டு அந்த மானுக்கு புரிஞ்சு போச்சு, இனி அதோட திட்டம் செயல்பட போறதில்லன்னு. சிங்கராஜா மெதுவா அந்த குகையை விட்டு வெளியில வந்து அதுக்கப்புறம் நேரா அதோட குகைக்கு போச்சு. எல்லா விலங்குகளுக்கிட்டையும் நடந்ததையும் சொல்லுச்சு. சிங்கராஜா, உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். உன்னோட ஊனத்தை சரியாக்குறதுக்கு ஒரு உயிரை எடுக்க பாத்தியா? அவங்களோட கருணைய அவங்கள கொல்றதுக்கு பயன்படுத்தியா? கால் வலின்னு பொய் சொல்லி சாவோட குகைக்குள்ள அவங்கள அமிச்சியா? எனக்கு தெரியும் நான் பண்ணது சரியில்லை, அதை நான் உணர்ந்துட்டேன். ஆனா நரிக்கிட்ட இதை பத்தி சொல்லாதீங்க. இது தெரிய வரும்போது ரொம்ப வருத்தப்படுவா. எனக்கு இப்போ புத்தி வந்துச்சு. நான் இனிமே அவளை கொல்ல முயற்சி பண்ணவே மாட்டேன். இந்த ஊனத்தோட நான் சந்தோஷமா இருப்பேன். அதை கேட்டு எல்லா விலங்குகளும் அமைதி ஆயிட்டாங்க. அப்பதான் நரி ஒரு மாதுளை பழத்தை எடுத்துக்கிட்டு சிங்கராஜா கிட்ட வந்துச்சு. சிங்கராஜா, இந்த மாதுளை பழத்தை சாப்பிடுங்க. இத சாப்பிட்டதும் உங்களுடைய வியாதி எல்லாமே குணமாயிடும். நரி அப்படி சொன்னதை பார்த்து விலங்குகள் எல்லாருமே நரியோட அப்பாவித்தனத்தை பார்த்து ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. எடுத்துட்டு வா நரியே. சிங்கராஜா அந்த மாதுளை பழத்தை சாப்பிட்டுட்டு மனசுக்குள்ள யோசிச்சுது, இத சாப்பிட்டு நான் சரி ஆகலன்னா பாவம் இந்த நரி எவ்வளவு வருத்தம் படுமே. மாதுளை பழத்தை சாப்பிட்டதும் அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அட, என்னாச்சு சிங்கராஜா? இந்த பழத்தை சாப்பிட்டதுல உங்களுக்கு வலி அதிகமாயிடுச்சா? சிங்கராஜா ரொம்பவும் சத்தமா கத்தின உடனே அதோட காலும் குணமாயிடுச்சு. அட, என்னோட கால்? அது அதோட 4 கால்ல நின்னுச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து குதிச்சுது. அட, நான் சரி ஆயிட்டேன். இது எப்படி சாத்தியம்? அப்பாடா, எல்லாத்துக்கும் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எல்லா விலங்குகளும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இந்த பக்கம் சிங்கம், மான் 2 பேரும் கூட ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா இது எப்படி சாத்தியம்? அப்ப அந்த வயசான கரடி சொல்லுச்சு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சிங்கராஜாவோட தாத்தா ஆழ்ந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கெட்ட மான் வந்து ஒரு தேவதைய காப்பாத்தினாங்க. அந்த தேவதை ஒரு வரத்தை கொடுத்தாங்க. எந்த காலத்திலயும் இவங்க காட்டுல ஒன்னாச்சு கருணை உள்ள ஒரு விலங்கு இருந்தே இருக்கும். அப்புறம் ஒரு வாட்டி என்ன ஆகும்னா,
அவங்க காலத்திலேயே ஒரு ஊனமற்ற ஒரு சிங்கம் பிறக்குமா? அந்த ஊனமற்ற சிங்கம் தன்னை சரியாக்கிக்க எந்த அளவுக்கு கூட யோசிக்க தோணுமா? அந்த நேரத்துல ஒரு பெரிய மான் வந்து தூண்டி விடுமா. நீ இப்படி சரியாகணும்னா அந்த கருணையுள்ள அந்த விலங்கை கொண்டு சாப்பிடுன்னு சொல்லுமா. ஆனா நிஜம் என்னன்னா, அந்த கருப்பு குகையிலிருந்து மாதுளப்பழத்தை எடுத்துட்டு வந்து அந்த சிங்கத்துக்கு கொடுத்தாங்கன்னா சரியாயிரும். கொன்னு சாப்பிட்டா சிங்க குலமே இருக்காது. ஆனா அந்த சிங்கராஜாவுக்கு கூட இது தெரியாது. அந்த கருணையுள்ள விலங்கு கூட தெரியாது. சரியான நேரத்துல கருணையுள்ள விலங்கு தப்பிச்சு ஆகணும். அதே மாதிரி சிங்கம் கூட அந்த மான் சொன்ன பேச்சை கேட்காம கண்டிப்பா யோசிக்கணும். அப்ப எல்லாம் சரியாயிடும். ஒருவேளை அந்த சிங்கம் அந்த கருணையுள்ள விலங்க கொன்னா சிங்கம் மட்டும் இல்ல, இந்த காடே நாசமாயிடும். அதை கேட்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. சிங்கராஜா அந்த மானை பார்த்துச்சு. அந்த மான் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடுச்சு. ஓடுற ஓடு. நரியே, என்ன மன்னிச்சிடு. உனக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன், என்னோட ஊனத்தை சரியாக்குனதுக்கு. அதை கேட்டு நரி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. மத்த விலங்குகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சிங்கம் கையெடுத்து கும்பிட்டு நரிக்கு நன்றி தெரிவிச்சுது.